சார், திமுக ஒரு தீய சக்தி. என்னடா சொன்ன? திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. எதனால இது தீய சக்தி? அவரே 21ல போட்டு போட்டேங்கிறோம். அப்ப தெரியலையா தீய சக்தி? தேங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? ஏய் சூனா போடா, நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வல்ல கிட்டா களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? எங்களோடது எம்ஜிஆர், என்னோடது, எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? நம்ம ஈரோடு கடப்பாறை தான் தம்பி. போ தம்பி, அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன். பழைய கடப்பாறை ஈஎம்பி தர பேச்சு மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? தம்பி போ தம்பி. தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான். போடா ஆளை மயிரி. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா? திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். திமுக திமுக ஆட்சிய இந்த திமுகவும் திமுக அரசுக்காக திமுக தலைமை இப்படிதானே. இந்த திமுக ஒரு டிஎம்கேவுக்கும் தான். திமுக அரசு, இந்த திமுக அரசு கொள்கை எதிரியா? பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? Our state of Tamil Nadu is the best example of unity. Ninga ella religion, ella faith, ella creed, we have respect for people. It doesn't mean you're Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன் மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க? யாரு? நம்ம தந்தை பெரியாரு. அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நானும் பாத்துட்டே இருக்கேன். உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு. நம்ம ஈரோடு கடப்பாறை தான். நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பி எல்லாம் சொல்லிருக்கீங்க. என்னடா துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல. அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. வேணா எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை இடுவேன்.
நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல. நீ பெரியாரை திட்டுறதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறத, பெரியாரை எதிர்க்கிறத. ஒரு தலைவனுக்கான அழகா இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, உனக்கு கூச்சமா இல்ல? கிறுக்கு பையன் மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு அவரு. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்டி சீஃப் மினிஸ்டர். 26ல என் தம்பி வாரான், 26ல யார் வர போறார்? தம்பி விஜயை தான் சொல்றேன். உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சால? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா. அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அது பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து கோவம் வருமா வருமா போல அங்க பாயிண்டா இருக்குல்ல, போடா சின்ன. ஜெயலலிதா ஊழல்வாதியா இல்லையா? தாவேக்கா நடைபாடு என்ன? ஜெயலலிதா ஊழல்வாதியா? அப்பன் கட்டுவரா? ஜெயலலிதா கொடுத்த ஆட்சி தூய்மையான ஆட்சியா நல்லாட்சியா? நேரடியா போய் சொல்ற 2 பேர் நேரம் ஒருத்தர். எங்கேயுமே ஜெயலலிதா நாங்க தூக்கி பிடிக்கல சார். எதுவுமே இல்லையா? என்ன சொல்லி சீமான் ரெட்டலை ஆதரிப்பான். அவன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பல்லக்கு தூக்குவான். ஜெயலலிதாவின் செல்ல மகன், அதிமுகவின் மாப்பிள்ளை, அதிமுகவின் மருமகன். யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பற்றி, இந்த சொத்து குவிப்பை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறை சொல்ல தகுதி யோக்கிய உண்டுன்னு சொல்லு. நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி விட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம். சோதிக்காதீங்க. இரட்டை இலக்கிய வாக்கு கேட்கிற சீமான் பெருமை அடைவாய ஒழிய ஒருபோதும் பெருமை அடைவார் என்று உறுதியாக நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வலிமை இந்த அரசு, அதன் தலைவி, அதற்கான வழி. புனிதவரி, அன்பு சகோதரி, புரட்சி தலைவி, யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பற்றி, இந்த சொத்து குவிப்பை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறை சொல்ல தகுதி யோக்கிய உண்டு. சொல்லியிருக்காரு 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறத விட்டுட்டு நடிக்க வந்திருக்காருன்னு திரு செங்கோடையன் அவர்கள் பேசியிருக்காரு. திரு செங்கோடையன்ல செங்கோ இட்டையன் கண்ணே, நீங்க செங்கோல் இட்டாலும் சரி இல்ல செங்கோலை வச்சுக்கிட்டு இருந்தாலும் செங்கோடை. ஒரு சின்ன பிரச்சனைக்கு 30 நாளா தாயாரே 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 தாயாரேன்னு அடிச்சான். 30 நாள் தலைமுறை வைட்டாங்க. ஒரு கட்சியில பிரச்சனைனா கட்சி பொறுப்பாளர் தலைமுறை வாங்கலாம். ஒரு கட்சியே தலைமுறை வாங்கி நான் இப்பதான் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கட்சியே தலைமுறை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடா, டிவி கேடா, டிவி கே டிவி கே டிவி தளபதி தளபதி கே டிவி கே டிவி கே. நம்ம டிவி கேடா நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம போறா. டிவி கேடா நிறுத்துற அவன. டிவி கேடா டிவி கேடா நம்ம டிவி கேடா. டேய் மூளை கடப்பற. ஏ முட்டாப்பல. பைத்தியம் மக்கடா. பைத்தியம் மக்கடா மக்கடா டேய். முன்னாலடா. போடா அப்படி போடா. 2 எலெக்ஷன்ல சீமானுக்கு ஓட்டு போட்டேங்க. ஓட்டு போட்டேன். ஆனா அப்பலாம் அப்படி பேசினாருங்க. அவருக்கு பாரி வெளில கவர்ந்துட்டேன். அவருக்கு 2 தடவை ஓட்டு போட்டேன். ஆனா இப்ப போற இடத்துல இங்க போற இடத்துல ஒரு காசை வாங்கிட்டு அவன் அப்படி போகணும் இவன் இப்படி போகணும் ஓத்தா உம்மா அப்படின்னு பேசாருங்க. ஏங்க எந்த ஒரு அரசியல் தலைவருங்க மேடையில ஓத்தா உம்மான்னு பேசுறவரு யாருங்க பேசுவாங்க? இவன் பேசுறாங்க. யாரு? சீமான் பேசுறாங்க. சீமான் பொண்டாட்டி தார்பாய் முருகன்.